வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை பதவி ஏற்பு. விரிவான செய்திகள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட செல்வ பெருந்தகை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பதவியேற்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர், தேசிய செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் வார் ரூம் பொறுப்பாளர், தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர், முன்னாள் தலைவர்கள், மாநில சிறுபான்மை நல ஆணைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்தில் செல்வ பெருந்தகை பேசிய போது, பாசிச பாஜனதா ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு நாம் இயங்க வேண்டும். காமராஜரின் ஆட்சி எப்போது வரும் என்று நமது தொண்டர்கள் கனவு கண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கும் கனவு உண்டு, ஒரு நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் என்று. அதற்கு எல்லோரும் சேர்ந்து அஸ்திவாரம் போடுவோம், எல்லோரும் சேர்ந்து களம் அமைப்போம். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது நடந்தே தீரும் என்று கூறினார். கூட்டத்தில் ஊடக பிரிவு தலைவர், மாநில பொருளாளர், மகளிர் அணி தலைவி, மாநில பொதுச் செயலாளர்கள், SC துறை மாநில தலைவர், இலக்கிய அணி தலைவர், OBC பிரிவு மாநில தலைவர், கலை பிரிவு மாநில செயலாளர், முன்னாள் மாவட்ட பொருளாளர், மாவட்ட தலைவர்கள், இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர், முதன்மை பொதுச் செயலாளர், முன்னாள் மாவட்ட தலைவர், நிர்வாகிகள், சுமதி அன்பரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.